Welcome all of you to my SMAB CB Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.2 third sum. Let A is equal to A comma B comma C and the relation R is equal to A comma A B comma B and A comma C. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive, equivalence. So last sum பார்த்தா அதே மாடல் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க அண்ட் ரிலேஷன் ஆர் என்பதையும் கொடுத்துருக்காங்க. ஏ செட்டு ஆர் வந்து ரிலேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த ரிலேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமம் நம்பர் ஆர்டர் பேர்ஸை நம்ம வந்து சேர்க்கும் பொழுது இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், ரெண்டாவது சிமெட்ரிக்காக இருக்கும், மூணாவது டிரான்சிட்டிவாக இருக்கும், நாலாவது ஈக்குவலன்ஸாக இருக்கும்னு உள்ளது தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், கிவன் செட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஏ கமா பி கமா சி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிலேஷன் தட் இஸ் ஏ கமா ஏ பி கமா பி அண்ட் சி கமா சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இட் இஸ் ஏ கமா சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவான கண்டிஷன் என்னது, ஏ ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். ஸோ ஏ ரிலேட்டட் டு ஏனா ஏ கமா ஏ வந்து ஆர்டர் பேர், சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ இருக்குது, பி கமா பி இருக்குது, தெர் இஸ் நோ சி கமா சி. ஏன்னா செட்டில் பாருங்களேன் ஏ இருக்குது, பி இருக்குது, பட் தெர் இஸ் நோ சி. சிக்கான சேம் பேர் ஆஃப் எலமெண்ட் வந்து சி கமா சி. ஸோ அது அங்கே இல்லை, ஏ கமா சி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், சி கமா சி வில் பி இன்க்ளூடட். அப்போ இந்த ரிலேஷன் என்ன வரும், ஏ கமா ஏ பி கமா பி சி கமா சி, இன்னொன்று ஏ கமா சி அங்கே இருக்குது ஆல்ரெடி. ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்சிவான ரிலேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்குடைய கண்டிஷன் என்னது, சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரிலேஷன் வந்து ஏ கமா ஏ பி கமா பி ஏ கமா சி, தட் இஸ் ஏ கமா சி இஸ் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட். சிமெட்ரிக்குடைய ரூல் வந்து ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. அதாவது ஒரு ஆர்டர் பேர் இருக்குதா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பி இருக்குன்னா அது உல்ட்டா பி கமா ஏ என்ன செய்யணும் இருக்கணும். அதுதான் சிமெட்ரிக்குடைய ரூலு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் ஏ கமா சி இருக்குது, பட் தெர் இஸ் நோ சி கமா ஏ. அப்போ என்ன சொல்லலாம், சி கமா ஏ வில் பி இன்க்ளூடட் டு மேக் இட் சிமெட்ரிக். அப்போ தான் நம்ம என்ன ஆகும், இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் ஆகும். அப்போ ஏ கமா ஏ பி கமா பி ஏ கமா சி சி கமா ஏ தான் சிமெட்ரிக் உள்ள ரிலேஷன், சிமெட்ரிக்காக இருக்கக்கூடிய ரிலேஷன். இந்த சம்மிலேருந்து சி கமா ஏ இன்க்ளூட் பண்ணி எழுதால் மட்டும்தான் அது வந்து என்னவா மாறும், சிமெட்ரிக்காக மாறும். ஸோ டு மேக் இட் சிமெட்ரிக் சி கமா ஏ வில் பி இன்க்ளூடட் அப்படி எழுதிக்கலாம். The third one டிரான்சிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் கான்செப்ட் என்னது, ஏ ரிலேட்டட் டு பி பி ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் சி ரிலேட்டட் டு ஏ, ஏ ரிலேட்டட் டு சி எழுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்மளுக்கு எங்கே டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ கமா சி இருக்குது, பட் பி ரிலேட்டட் டு சின்னு சொல்லதுக்கு அங்கே வேறு எலமெண்ட்ஸ் இல்லை. அப்போ சி வச்சு ஏதாவது இங்கே எண்டாவது தான் பாருங்கள், அங்கே சி வச்சு எண்டாவது ஒன்றுமே இல்லை இந்த ரிலேஷனில். ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும், அது இதை மாதிரி டிரான்சிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரிலேஷன் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பி ரிலேட்டட் சியை நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ என்ன சொல்லலாம், நத்திங் டு இன்க்ளூட், இட் இஸ் ஆல்ரெடி டிரான்சிட்டிவ். இதை நெகட்டிவ் ரூல் ஆஃப் டிரான்சிட்டிவ் கூட சொல்லலாம். இந்த இது இல்லைனா, அதாவது இது ரெண்டில் இதாக ஒன்று இல்லைனாலும் அது வந்து டிரான்சிட்டிவ் தான். பட் இது ரெண்டுமே இருந்து இது இல்லைனா அது டிரான்சிட்டிவ் கிடையாது. ஸோ அதுதான் டிரான்சிட்டிவோடைய ரூலு. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸோட கண்டிஷன் என்னது, கொடுத்துருக்க செட்டு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி டிரான்சிட்டிவாக தான் இருக்குது. ஸோ சிமெட்ரிக் அண்ட் ரிஃப்ளெக்சிவில் பார்த்தீங்கன்னா சி கமா ஏ ஒன்று சேர்த்துருப்போம், தென் சி கமா சி ஒன்று சேர்த்துருப்போம். ஸோ அது அந்த ரிலேஷன் கூட சேர்த்து தெரியுங்கன்னா அது வந்து ஈக்குவலன்ஸ். அப்போ ஏ கமா ஏ பி கமா பி சி கமா சி ஏ கமா சி அண்ட் இன்னொன்று ஏ கமா சி சி கமா ஏ. ஸோ இஸ் த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இதுதான் உங்களுக்கு தேவையான ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் என்னெல்லாம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இதில் சி கமா சியும் என்னென்னது சி கமா ஏயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. வில் மேக் இட் ஈக்குவலன்ஸ் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.